சரியான மேட்ச், சரியான கம்பேக். கம்பேக்னா இதான் ஏன் கம்பேக்ன்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வர்சஸ் மும்பை. பயங்கரமான எல் கிளாசிக்கோ மேட்ச்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச். டாஸ் வின் பண்ண மும்பை வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை ஸ்டேடியத்தை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க போலிங் செலக்ட் பண்றேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த பக்கத்துல இருந்து சிஎஸ்கே சார்பா வந்து பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் and ருத்ராஜ் இறங்க வந்து பார்த்தீங்கன்னா, ருத்ராஜுமே ஒரு 14 பாலுக்கு 22 ரன் நல்லா தான் விளையாண்டாரு. அவர் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சிவம் துபே பெருசா ஜொலிக்கல, சஃப்ராஸ் கான் பெருசா ஜொலிக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரீவிஸும் ஒரு 22 அந்த மாதிரி தான் 14 பால் அடிச்சுட்டு போறேன். யாரு தான்ப்பா இப்ப அடிப்பா அப்படின்னா சஞ்சு சாம்சன். நான் இருக்கேங்க, நான் சேட்டன் வந்தல்லே, சேட்டை செய்ய வந்தல்லேன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடி ஓப்பனிங்ல இருந்து நவுத்தி நவுத்தி அடிச்சு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா 101 ரன்னுக்கு 50 பால் பிளஸுக்கே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு முடிச்சாரு. ஸோ டீம் ஸ்கோர் 207 ரன் 50 ஓவருக்கு. என்னப்பா அவர் மட்டுமே 100 அடிச்சிருக்காருன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது இதை ஈஸியா அடிச்சிருவாங்களே மும்பை. அதை கடப்பாறையெல்லாம் வச்சு பொழந்தாங்கன்னா நம்ம அவ்வளவுதாங்கன்னு இருக்கும்போது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் அகில் ஹுசைன் போடுறாப்படி அந்த ஓவர்ல விக்கெட். அடுத்த ஓவர்ல வந்து முகேஷ் சௌத்ரி போடுறாரு, அந்த ஓவர்ல விக்கெட். திருப்பி அகில் ஹுசைன் போடுறாரு, மூணாவது ஓவர்லயும் 3வது விக்கெட்ன்ற மாதிரி 11 ரன்னுக்குலாம் 3 விக்கெட் இழந்துட்டாங்க. சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் ஓரளவுக்கு வந்து 30 பிளஸ் எடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் எந்த மொழிக்கு போங்க அப்படின்ற மாதிரி நூர் அகமது வந்து தட்டி விட்டா அப்படி. அதுக்கப்புறம் அகில் ஹுசைனே விக்கெட் எடுக்க வருது. ஹர்திக் பாண்டியா எல்லாம் என்னங்க சிரிப்பு தாக்க வருது. உங்க பர்ஃபார்மன்ஸ் யாருக்கோ மோட்டிவேட் பண்றீங்க, உங்களுக்கு நீங்க மோட்டிவேட் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஈஸியான ஒரு 103 ரன் வித்தியாசத்துல அபார வெற்றி அப்படின்னு சொல்லலாம் சிஎஸ்கே. அந்த வெற்றி மூலமா வந்து அதுல பாலாத்துல இருந்தவங்க 5வது இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல டீம் பெர்ஃபார்மன்ஸ். நான் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயுஷ் மாத்திரையை போயிட்டாரு, எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா போட்டாங்க. ஆனா கார்த்திக் சர்மா பெருசா ஜொலிக்கல. ஆனா இன்னுமே அந்த ஸ்லாட் வந்து ஒரு வெற்றிடமா தான் இருக்கு. யாராச்சும் ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனை போட்டாதான் கரெக்டா இருக்குன்றது வந்து எங்களோட கணிப்பு. ஏன்னா அந்த நேற்று ஆயுஷ் மாத்திரை இருந்தாருன்னா மும்பை அவரோட ஹோம் கிரவுண்ட் அதை வேற சமயம் அடிச்சு வந்து நவுத்தி இருப்பாரு. இன்னுமே ஸ்கோர் அதிகமா வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரும். சப்போஸ் சஞ்சு அவுட் ஆயிருந்தாருன்னா மேட்ச் நம்ம கையிலையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இவங்க கரெக்டான ஆட்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.